நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வெளியே சென்றுவிட்டு சோகத்துடன் வீடு திரும்பிய சட்டக்கல்லூரி மாணவர். அறைக்குள் சென்று சடாரண கதவை மூடிக்கொண்ட இளம்பெண். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற உறவினர்கள். ஆசை ஆசையாக வளர்த்த மகள் தூக்கில் தொங்கி இருந்ததை பார்த்து கதறிய தாய். இளம்பெண்ணின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? பெட்ரூமில் இருந்த கண்ணாடியில் எழுதப்பட்டிருந்தது என்ன? இளம்பெண் செல்போனில் ஹப்பி என சேவ் செய்யப்பட்டிருந்த இளைஞர் யார்? நடந்தது என்ன? வெளியே போயிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்த பொண்ணு நேரா பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்தி இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா என்னாச்சுமான்னு கேட்டுக்கிட்டே ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் மகள் ரூம் கதவை திறக்காததால அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டுட்டு வந்து கதவை உடைச்சு ரூம்குள்ள போய் பார்த்திருக்காங்க. ரூமுக்குள்ள மகள் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து துடிதுடிச்சு போன தாய அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆறுதல் படுத்தி உடனே போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எதுக்காக இளம்பெண் இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு விசாரணை நடத்தியிருக்காங்க போலீஸ். மகளை இழந்து தவிச்சிட்டு இருந்த இளம்பெண்ணோட தாய்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா, உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். குடும்பத்திலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட மட்டும்தான் அடிக்கடி போன்ல பேசுவான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டே இளம்பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்ட ரூமை சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ ரூம்ல இருந்த கண்ணாடியில லிப்ஸ்டிக்ல ஐ குவைட்னு எழுதி இருந்திருக்கு. அதையெல்லாம் கவனிச்ச போலீஸ்காரங்க இளம் பெண்ணுக்கும் அவங்க அம்மா சொன்ன பல் டாக்டருக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமாங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அதுக்காக இளம் பெண்ணுடைய மொபைலை கைப்பற்றி செக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு நம்பர் ஆசாத் ஹப்பின்னு சேவ் ஆகியிருந்திருக்கு. இளம் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகல. அப்போ ஆசாத் யாருன்னு கண்டுபிடிக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ போனை எடுத்து பேசின ஆசாத், இப்பதானே அவ்வளோ அடி வாங்கிட்டு போனேன், அப்பவும் எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றியா, இப்படியே பண்ணினா கொலை பண்ணிடுவன்னு மிரட்டிட்டு போனை கட் பண்ணி இருக்காரு. சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதை வச்சு அடுத்த கட்ட விசாரணையில இறங்குவோம்னு போலீஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதில் இளம்பெண் சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அவங்கள யாரோ சர மாதிரியா அடிச்சிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் போன்ல பேசின ஆசாத் கிட்ட நேரா போய் விசாரணை பண்றதுக்கு முடிவு பண்ண போலீஸ் உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஆசாத் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்த ஆசாத் கிட்ட இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதை பத்தி கேட்டிருக்காங்க. இளம்பெண் தற்கொலையில உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம்னு போலீஸ் சொல்லி இருக்காங்க. அவ யாருன்னே எனக்கு தெரியாது சார், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு போலீஸை விரட்டி விடுறதுலயே குறியா இருந்திருக்காரு ஆசாத். பொறுத்து பார்த்தவங்க இளைஞரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் ஸ்பெஷலா விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இளம் பெண்ணோட விபரீத முடிவுக்கு பின்னாடி முக்கிய புள்ளியா இருந்தது ஆசாத்னு தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சில உள்ள இமாம் வாடா கிராமத்தை சேர்ந்த 23 வயசான இளம்பெண் சட்ட கல்லூரியில படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இளம்பெண்ணுக்கு கொஞ்ச நாளா தாங்கிக்க முடியாத பல்வலி இருந்திருக்கு. அதனால வீட்டுக்கிட்ட இருக்கிற டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போறப்ப இளம் பெண்ணுக்கு அங்க இருக்கிற பல் டாக்டர் ஆசாத் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லேயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி அவுட்டிங் டேட்டிங்னு போயிட்டு 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்திட்டு வந்திருக்காங்க.
ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கும் போய் 2 பேரும் எல்லை மீறி பழகினதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இளம் பெண்ணை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போன ஆசாத் இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அறிமுகப்படுத்தி இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆசாத்தோட லவ் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் இளம்பெண் கிட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்த ஆசாத் பேசுறத முழுசா நிறுத்தி இருக்காரு. ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சுன்னு இளம்பெண் கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆசாத். இதை கேட்டதும் இளம்பெண் கண்ணுல இருந்து மழை மழைன்னு கண்ணீர் கொட்டி இருக்கு. என்னால லவ்வை விட முடியாது, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா இளம் பெண்ணை கலட்டி விடணுங்கிற முடிவை ஆசாத் மாத்திக்கவே இல்லை. அது மட்டுமில்லாம ஆசாத்துக்கு வேற பொண்ணு கூட நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. அது இளம் பெண்ணுக்கு தாங்க முடியாத மன உளைச்சலை கொடுத்திருக்கு. இளம் பெண் ஆசாத்துக்கு தினமும் கால் பண்ணிட்டே இருந்ததால ஆசாத் டென்ஷன் ஆகியிருக்காரு. இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்து இளம் பெண்ணை நைஸா பேசி வீட்டுக்கு வர வச்ச ஆசாத்துடைய அம்மா இளம் பெண்ணை பெட்ரூம்ல வச்சு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காங்க. இனிமே என்னோட மகன் வழியில குறுக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லி கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இளம்பெண் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆசையா காதலிச்சு இவன் தான் நம் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த இளம்பெண்ணுக்கு ஆசாத் இப்படி பண்ணது ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சிட்டு இருந்தவனே நம்மளை கைவிட்டுட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண இளம்பெண் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டுருக்காங்க. மகளோட மரணத்துக்கு முழுக்க ஆசாத் தான் காரணம்னு இளம் பெண்ணுடைய அம்மா கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஆசாத்தை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. துணியால் சுற்றப்பட்ட நிலையில் கால்வாயில் கிடந்த பெண் சடலம். இறந்து கிடந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். காவல்துறைக்கு துருப்பு சீட்டாக கிடைத்த மூக்குத்தி. பெண்ணை கத்தியால் குத்தி கொன்று கல்லை கட்டி கால்வாயில் வீசியது யார்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்மேற்கு டெல்லியில நிர்மல் அணை பக்கத்துல உள்ள ஒரு கால்வாயில பெண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ துணியால சுத்தி வச்சு ஒரு பெண் சடலம் கிடந்துச்சு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை துணியால சுத்தி கல்ல கட்டி கால்வாயில வீசி இருந்திருக்காங்க. முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைஞ்சு போயிருந்ததால அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் உடல்ல ஏதாவது பச்சை குத்தி இருக்காங்களான்னு பார்த்தப்போ அதுவும் இல்லை. கால்வாயில இருந்த சடலத்தை மீட்ட நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை வச்சு விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்த மூக்குத்திய டாக்டர்கள் பார்த்து போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல அந்த மூக்குத்தி தான் போலீஸுக்கு துருப்பு சீட்டா அமைஞ்சிருக்கு. அந்த மூக்குத்தியில இருந்த ஹால்மார்க் முத்திரையை வச்சு அது தென் டெல்லியில உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து வாங்கினது அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா அந்த நகைக்கடைக்கு போய் இந்த மூக்குத்தியை காட்டி விசாரிச்சப்போ அதை டெல்லி துவாரகா பகுதியை சேர்ந்த அனில் குமாருங்கிறவர் வாங்கியிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. நகை கடையோட பில்லுல இருந்த அனில் குமாரோட அட்ரஸுக்கு போய் பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அதனால பில்லுல இருந்த செல்போன் நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணி பார்த்தப்போ அனில்குமார் போனை அட்டன் பண்ணி தான் ராஜஸ்தான்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. உங்க மனைவி எங்கன்னு கேட்டப்போ அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு டூர் போயிருக்காங்க, வர 10 நாளைக்கு மேலாகும்னு சொல்லி இருக்காரு. நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டதுக்கு 1 மாசத்துக்கு மேலாகும்னு சொல்லி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மனைவிக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு மூக்குத்தி மட்டுமில்ல, நான் நிறைய நகைகளை வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்குறீங்கன்னு கோபமா பேசிட்டு போனை கட் பண்ணி இருக்காரு.
அனில்குமார் ஏதோ ஒரு தடுமாற்றத்தோட பேசுறத கவனிச்ச போலீஸுக்கு அவர் மேல சந்தேகம் அதிகமாகி இருக்கு. அதனால டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள அவரோட வீட்டுக்கிட்ட போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரன் மட்டும் இருக்கிறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டுல யாருமே இல்லைன்னு நினைச்ச போலீஸ் உள்ள ஆள் இருக்கிறத தெரிஞ்சதும் அனில்குமார் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அங்க வீட்டு பணியாளர் சிவசங்கர் மட்டும் இருந்திருக்காரு. அவர்கிட்ட உங்க முதலாளி எங்க, முதலாளியோட மனைவி எங்கன்னு கேட்டதுக்கு தெளிவா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. அவருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த போலீஸ் சிவசங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. போலீஸுடைய கெடுக்குப்படி விசாரணைக்கு தாக்கு பிடிக்க முடியாம மொத்த உண்மையையும் கக்கி இருக்காரு வீட்டு பணியாளர் சிவசங்கர். டெல்லி துவாரகா பகுதியை சேர்ந்த அனில்குமார் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி 47 வயசான சீமா சிங். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சமீபத்துல கணவன் மனைவிக்கு இடையில பண விஷயமா ஏதோ பயங்கரமா பிரச்சனை வந்திருக்கு. மனைவிக்கு தெரியாம அனில்குமார் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டதாவும், அது என்ன செலவு, பணம் எங்கன்னு சீமா சிங் கேட்டப்பதான் 2 பேருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. பிரச்சனை பெருசானதால சீமா சிங் கணவர்கிட்ட கோபிச்சுக்கிட்டு குழந்தைகளை கூப்பிட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அனில்குமாரும் சீமா சிங்கும் கடந்த 10 நாட்களா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 10 நாளைக்கு அப்புறம் மனைவி கிட்ட போன் பண்ணி பேசின அனில்குமார், எதுனாலும் வா பேசி தீர்த்துக்கலாம், பசங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு. கணவன் கூப்பிட்டதால மனைவி சீமா சிங்கும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா குழந்தைகளை பெற்றோர் வீட்டிலேயே விட்டுட்டு அவங்க மட்டும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கணவன் மனைவிக்கு இடையில திரும்பவும் சண்டை வந்திருக்கு. வாக்குவாதம் முத்துனதுல மனைவி சீமா சிங்க காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காரு கணவர் அனில்குமார். அப்பவும் ஆத்திரம் அடங்காம வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சீமா சிங்கோட வயிற்றுல கொடூரமா குத்தி கொன்னிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த சிவசங்கரோட உதவியோட சீமா சிங் சடலத்தை ஒரு துணியால சுத்தி கார்ல ஏத்திட்டு போய் நிர்மல் அணை பக்கத்துல உள்ள கால்வாயில உடல்ல கல்ல கட்டி வீசி இருக்காங்க. போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீமா சிங் உடம்புல இருந்த செயின், கம்மல், வளையல், மோதிரம்னு எல்லா நகையையும் எடுத்துட்டாங்க. ஆனா மூக்குத்திய மட்டும் எடுக்காம விட்டுட்டாங்க. கடைசியில அந்த மூக்குத்திய வச்சுதான் போலீஸ் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வீட்டு பணியாளர் சிவசங்கரை கைது பண்ண போலீஸ் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில டெல்லி குர்கான் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் பதுங்கி இருந்த அனில்குமாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. காய்ச்சல், தலைவலி அதிகம் இருந்ததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண். பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதால் அதிர்ச்சி. கோவிட் சிறப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட இளம்பெண்ணை ஆம்புலன்ஸில் வைத்தே சிதைத்து சின்னாபின்னமாக்கிய டிரைவர். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மன்னித்து விடும்படி கதறி அழுது நாடகம். ஆம்புலன்ஸில் நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? வெறி பிடித்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? 2019-2020 காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலக மக்களையும் குலை நடுங்க செஞ்ச வார்த்தை கோவிட்-19. இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க ஒரு பக்கம்னா, வேலை இழந்து, தொழிலை இழந்து, வருமானத்தை இழந்து பரிதவிச்சவங்க இன்னும் ஏராளம். கொரோனா வைரஸ்ல இருந்து எல்லோரும் தங்களையும் தங்களோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க போராடிட்டு இருந்தப்போ, அந்த அசாதாரண சூழல்லையும் அதுவும் வைரஸ் பாதிச்ச பொண்ணையே பாலியல் வன்கொடுமை செஞ்ச காம வெறி பிடிச்ச ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. கேரளா மாநிலம் பத்திரம்திட்டா பக்கத்துல உள்ள அடூருங்கிற ஊர்ல அரசு பொது மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு. 2020 செப்டம்பர் மாதம் கொரோனா வைரஸ் பரவல் படு பயங்கரமா இருந்த காலம்.
அப்போ காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தங்களுக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருக்கான்னு பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படிதான் 19 வயசு இளம்பெண் ஒருத்தங்களுக்கு காய்ச்சல், தலைவலி அதிகமா இருந்ததால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள் நோயாளியா அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. கொரோனா டெஸ்ட்ல அவங்களுக்கு வைரஸ் தொற்று இருக்கிறது உறுதியாகி இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொரோனா பிரிவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் ஃபுல் ஆனதால பந்தளத்துல உள்ள அர்ச்சாங்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கோவிட் சிறப்பு வார்டுக்கு அந்த 19 வயது இளம்பெண்ணை அனுப்பி வைக்க முடிவு பண்ணாங்க. பரிசோதனையில கோவிட் பாசிட்டிவ்னு வந்த ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க பெண்ணையும் இந்த 19 வயது இளம் பெண்ணையும் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸை 29 வயசான நௌஃபல் அப்படிங்கிற டிரைவர் ஓட்டிட்டு போயிருக்காரு. பந்தளம் அர்ச்சனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில உள்ள கோளஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல வச்சு ஆம்புலன்ஸ்ல இருந்த அந்த 40 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை பாதியிலேயே இறக்கி விட்டிருக்காரு ஆம்புலன்ஸ் டிரைவர். நீங்க இப்ப இறங்கிக்கோங்க, உங்களை பிக்கப் பண்ண இன்னொரு ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி இறக்கி விட்டிருக்காரு. அத உண்மைன்னு நம்பின அந்த பொண்ணும் கோளஞ்சேரியில இறங்கி இருக்காங்க. அடுத்து இளம் பெண்ணை மட்டும் ஆம்புலன்ஸ்ல தனியா கூப்பிட்டுட்டு போன நௌஃபல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுட்டு ஆம்புலன்ஸ்குள்ள வச்சே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். கொரோனா வைரஸ் பரவல் அதிகமா இருக்கும்போது காய்ச்சல், தலைவலி இருக்குன்னு சொன்னாலே யாரும் கிட்ட கூட போக மாட்டாங்க. நமக்கு தொற்று பரவிருமோன்னு பயந்து சமூக இடைவெளி விட்டுதான் நிப்பாங்க. இவ்வளவு ஏன், பெத்த அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்களுக்கே தொற்று பாதிப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து 10 அடி தள்ளி தான் நின்று பேசுவாங்க. ஆனா இந்த இளம் பெண்ணுக்கு வைரஸ் பாதிப்பு உறுதியாகி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சும் அந்த பொண்ணு கிட்ட போனா நமக்கும் வைரஸ் பரவிரும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் இந்த வெறி பிடிச்ச ஆம்புலன்ஸ் டிரைவர் நௌஃபல். அதுக்கப்புறம் அதே ஆம்புலன்ஸ்ல வச்சு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கான். போற வழியில ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, வெளியில யார்கிட்டையும் சொல்லாதன்னு கெஞ்சி மன்னிப்பு கேட்டிருக்கான். அத தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்ட இளம்பெண் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்க உள்ள டாக்டர்கள், நர்ஸ்கள் கிட்ட தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்த மறுநாளே ஆம்புலன்ஸ் டிரைவர் நௌஃபலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. பத்தினம்திட்டா நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்த இந்த வழக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஹரிகுமார் ஆம்புலன்ஸ் டிரைவர் நௌஃபல் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால அவரை குற்றவாளின்னு அறிவிச்சு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. அதோட 1,08,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காரு. அந்த அபராத தொகை பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு வழங்கவும் உத்தரவிட்டிருக்காரு. வானவேடிக்கை மேளதாளத்துடன் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காளியம்மன் கோயில் திருவிழா. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இருந்து கேட்ட பயங்கர அலறல் சத்தம். வயிற்றில் கத்தி சொருகியபடி இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞர். கோர காட்சியை பார்த்து கதிகலங்கி நின்ற கிராம மக்கள். இளைஞரை கொடூரமாக கொலை செய்தது யார்? இரத்த வரிக்கு என்ன காரணம்? கொலையாளிகளை கண்டுபிடித்ததா போலீஸ்? பின்னணி என்ன? சிங்களாந்தபுரத்துல இருக்கிற காளியம்மன் கோவில் திருவிழா மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. எங்க திரும்பினாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கோவிலுக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத சந்துல இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்குது. உடனே அங்க இருந்த பொதுமக்கள் யாரு இப்படி கத்துறான்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க இளைஞர் ஒருத்தரை 2 பேரு சேர்ந்து கத்தியால சரமாரியா குத்திட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த வேலுக்குறிச்சி போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா போற வழியிலேயே அந்த இளைஞரோட உயிர் நின்னு போச்சு.
அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேரு இளைஞரை கொடூரமா கொலை பண்ணது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன 2 பேரையும் பிடிக்கிற வேலையில இறங்கின பேலுக்குறிச்சி காவல்துறையினர் முதல் கட்டமா இறந்தவருடைய பேக்ரவுண்டை தோண்டி துருவி இருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த இளைஞருடைய பெயர் கார்த்திகேயனும் பழைய பகையால இந்த கொலை அரங்கேறி இருக்கிறதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நாமக்கல் ராசிபுரத்துல இருக்கிற கார்த்திகேயன் அதே ஏரியாவில் உள்ள ராதாகிருஷ்ணன், சுந்தர்ராஜன் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. சுந்தர்ராஜனுக்கு பல பெண்கள் கூட தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. அது கார்த்திகேயனுக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் எதுக்கு எல்லா பொண்ணுங்க கிட்டையும் லவ் பண்றேன்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்குன்னு சத்தம் போட்டிருக்காரு. அத கொஞ்சம் கூட காதுல வாங்காத சுந்தர்ராஜன் தாம் பண்றதுதான் பண்ணுவன்னு இருந்திருக்காரு. அதனால கடுப்பான கார்த்திகேயன் சுந்தர்ராஜன் மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்க கணவர் பல பெண்கள் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. என் கணவர் அப்படியெல்லாம் கிடையாது, தேவையில்லாம எதையும் பேசாதீங்கன்னு சொல்லி கார்த்திகேயனை திட்டி இருக்காங்க. சுந்தர்ராஜனை மலை மாதிரி நம்பின மனைவி கணவனை பார்க்க கூடாத கோலத்துல பார்த்திருக்காங்க. மனைவி வேலைக்கு போயிருந்த நேரத்துல சுந்தர்ராஜன் வேற பெண்ணோட தனிமையில இருந்திருக்காரு. அதை பார்த்ததும் உடைஞ்சு போன மனைவி கார்த்திகேயன் அண்ணன் அப்பவே சொன்னாரு, நான் தான் எதையுமே நம்பலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உன்னோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. தாம் பண்ணது தப்புன்னு உணராம கார்த்திகேயனால தான் மனைவி தனியா விட்டுட்டு போயிட்டான்னு அவர் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு சுந்தர்ராஜன். அதே நேரம் ராதாகிருஷ்ணனுக்கும் சுந்தர்ராஜனுக்கும் இடையில சொத்து தகராறு இருந்திருக்குது. 2 பேரும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடத்துல கொட்டகை போட்டிருந்த சுந்தர்ராஜன் இது என்னோட இடம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு கடுப்பான ராதாகிருஷ்ணன் சுந்தர்ராஜனை அடிச்சு அங்க இருந்து விரட்டி இருக்காரு. பெண்களோட ஊரை சுத்துறது மட்டுமில்லாம சொத்தையும் அபகரிக்கிற வேலையில ஈடுபடுறியான்னு கேட்டு அங்க இருந்து துரத்தி விட்டுருக்காரு. என்னையவே விரட்டி விடுறியா, உன்னைய கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு சுந்தர்ராஜன். அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணனை கொலை செய்ய திட்டம் போட்ட சுந்தர்ராஜன் அந்த விஷயத்தை கார்த்திகேயன் கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அதை கேட்டு சைலண்டா இருந்த கார்த்திகேயன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ராதாகிருஷ்ணனுக்கு போன் பண்ணி சொல்ல அவரு சுந்தர்ராஜன் கிட்ட சவால் விட்டிருக்காரு. என் கதையை முடிச்சிடுவியா, தைரியம் இருந்தா வாடான்னு சொல்லியிருக்காரு. கூடவே இருந்து நமக்கு எதிரா எல்லா வேலையையும் கார்த்திகேயன் பார்க்கறான்னு கொலை வெறியில இருந்த சுந்தர்ராஜன் சம்பவத்தன்னைக்கு கோயில் திருவிழாவில் வச்சு கார்த்திகேயனை கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காரு. மனைவியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இப்ப சொத்தையும் எனக்கு வரவிடாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கொலை பண்ணியிருக்காரு. அத்தனை விஷயங்களும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அடுத்து வழக்கு பதிவு பண்ணி சுந்தர்ராஜனையும் கொலைக்கு உடந்தையா இருந்த நபரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. தனது மகள் திருமணத்திற்கு கட்டாயம் வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என அன்பும் அக்கறையும் கலந்து மூதாட்டிக்கு அழைத்து இன்விடேஷன் கொண்டு வரும் அவசரத்தில் பழங்கள் வாங்க மறந்துவிட்டேன் என வலுக்கட்டாயமாக 100 ரூபாயை கையில் திணித்து நல்லவன் போல பேச்சு. தனது மகளுக்கு தாலி செயின் வாங்க வேண்டும், உங்கள் செயின் மாடல் அருமையாக உள்ளது, அதை கழட்டி கொடுங்கள், பார்த்துவிட்டு தருகிறேன் என கண்கட்டி வித்தை. சொடுக்கும் நொடியில் செயினோடு பறந்த கில்லாடி திருடன். நைஸாக பேசி நகையை நவட்டும் கை தேர்ந்த திருடனுக்கு போலீசார் காப்பு மாட்டியது எப்படி? பின்னணி என்ன? ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் பக்கத்துல காந்தி நகர்ல உள்ள தன்னோட வீட்டுக்கு முன்னால சாயந்தரம் 5 மணிக்கு மேல கூட்டி பெருக்கிட்டு இருந்திருக்காங்க 60 வயது மூதாட்டி வள்ளி. அப்போ பைக்கில் வந்த ஒருத்தர், அம்மா எப்படி இருக்கீங்க, வீட்டில் ஐயா எப்படி இருக்காரு, என்னைய நினைவு இருக்குதா
நான் உங்களோட உறவுக்காரன் தான், உங்க வீட்டில் நடந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கேன்னு பேசியிருக்காரு. அப்படியா, எனக்கு யாருன்னே தெரியலையே தம்பின்னு மூதாட்டி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மேற்கொண்டு யோசிக்க விடாம அந்த நபர், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வயசுல மூத்தவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. படிக்க தெரியாத மூதாட்டி வள்ளிக்கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்த அந்த நபர், வர்ற அவசரத்துல பழங்கள் கூட வாங்க மறந்துட்டேன், பழங்கள் வாங்கிக்கோங்கன்னு தன்னோட சட்டை பாக்கெட்ல இருந்த 100 ரூபாயை எடுத்து அந்த பாட்டி கிட்ட கொடுத்திருக்காரு. ஐயோ, காசெல்லாம் எதுக்கு தம்பி, வேண்டாம்னு மூதாட்டி சொல்லியும் வலுக்கட்டாயமா 100 ரூபாயை வள்ளியோட கையில திணிச்சிருக்காரு அந்த நபர். பைக்கை விட்டு இறங்காம இந்த அளவுக்கு அந்த நபர் சோப்பு போட்டதுக்கான காரணம் தன்னோட கழுத்துல போட்டிருக்கிற செயின் தான்னு அந்த மூதாட்டிக்கு அப்ப தெரியல. விக்கிற விலைவாசிக்கு நகைக்கடை பக்கம் கூட போக முடியாதுதான். ஆனாலும் ஒரு தகப்பனா எனக்கு கடமை இருக்குதே, என்ன பண்றதுன்னு மூதாட்டிக்கிட்ட புலம்புன அந்த நபர், என் மகளுக்கு ஒரு தாலி செயின் செய்யலாம்னு நினைக்கிறேன், உங்க கழுத்துல கிடக்கிற செயின் மாடல் நல்லா இருக்குதே, கழட்டி கொடுங்க பார்க்கலாம், அதே மாதிரியே செய்ய சொல்லலாம்னு கேட்டிருக்காரு. சோழியின் குடுமி சும்மா ஆடாதுன்னு கூட யோசிக்காம மூதாட்டி தன் கழுத்துல கிடந்த 5 சவரன் செயினை கழட்டி கொடுத்திருக்காங்க. கையில செயினை வாங்கின அடுத்த நொடியே அங்கிருந்து விருட்டுன்னு எஸ்கேப் ஆகியிருக்காரு அந்த நபர். வந்து பேசினது யாரு, அவன் என்ன மாயாஜாலம் பண்ணினான், எப்படி நகையை கழட்டி கொடுத்தோம்னு எதுவுமே புரியாம குழம்பி நின்ன மூதாட்டி அதுக்கு பிறகுதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட நடந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊர் மக்கள் தேவிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் மூதாட்டி கிட்ட அந்த நபரோட அங்க அடையாளங்களை விசாரிச்சிருக்காங்க. அதோட காந்தி நகர் சாலையில உள்ள சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணியிருக்காங்க. அதுல பாட்டி சொன்ன அடையாளங்களோட ஒரு நபர் இருந்தது தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த நபரோட போட்டோவை ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இந்த நபர் மேல ஏதாவது வழக்கு இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே இன்விடேஷன் டெக்னிக் மூலமா MSK நகர்ல உள்ள ஒரு லேடி கிட்ட ஒருத்தன் 2 சவரன் செயின் பறிச்சிருக்கானும், அதே மாதிரி பஜார் பகுதியில் ஒரு ஆண் கிட்ட 1/2 சவரன் நகையை பறிச்சிட்டு போயிருக்கானும் சொல்லியிருக்காங்க. அந்த நபர் எந்த ஊரு, அவரோட விவரம் எல்லாமே சொல்லுங்கன்னு கேட்டப்போ அவருடைய பேரு சூர்யா, ஊரு புளியால், திருமணமாகி மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு தன்னோட அம்மா கூட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்பின் தெரியாதவங்க கிட்ட ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி நலம் விசாரிக்கிறது, இன்விடேஷன் கொடுக்கறது, செயின் மாடல் நல்லா இருக்குதே, மோதிரம் மாடல் நல்லா இருக்குதே, என் பொண்ணுக்கு இதே மாதிரி செயின் செய்ய கொடுக்கணும், வரப்போற மருமகனுக்கு மோதிரம் செய்ய கொடுக்கணும்னு நேக்கா பேசி வாங்கிட்டு பைக்கை விட்டு இறங்காம பட்டாம்பூச்சி போல பறக்கிறது தான் அவனுடைய தனி திறமைன்னு சொல்லியிருக்காங்க காவலர்கள். கைது செய்யறப்போ நான் யாரையும் ஏமாத்தலன்னு முரண்டு பிடிக்காம ஆமா நான் தான் வாங்கினேன்னு உண்மையை ஒத்துக்கிற சூர்யா சிறையிலையும் சமத்தா தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து மறுபடியும் அதே வேலையை தான் செய்வான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வித்தியாச ஹிஸ்டரி உள்ள சூர்யாவை திருவாடனையில வச்சு கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்பவும் வழக்கம் போல ஆமா சாமின்னு காலில் விழுந்த சூர்யா மூதாட்டியோட செயினை போலீசார் கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் சாதாரணம்ங்கிற மாதிரி காவல் வாகனத்துல ஏறி ஜெயிலுக்கு போயிருக்கான். ஒரு மிடில் கிளாஸ் பையனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி IT நிறுவன பெண் ஊழியரை அத்தை வீட்டில் சிறை வைத்த தந்தை, இளம் பெண்ணின் செல்போனை பறித்து வைத்து காதலனுடன் பேச விடாமலும் வெளி உலக தொடர்பையே முற்றிலுமாக துண்டித்த அத்தை அசந்த நேரத்தில் அவரது செல்போனை எடுத்து காதலனுக்கு தகவல் கொடுத்த இளம்பெண், உறவினர் வீட்டு சிறையில் உள்ள தனது காதலியை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என காதலன் கோரிக்கை. வீட்டு சிறையில் இருந்து இளம்பெண் வெளியே வந்தாரா? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? காவல் கட்டுப்பாட்டு எண் 100க்கு ஒரு இளைஞர் போன் பண்ணி, சார் நானும் ஒரு பொண்ணும் கடந்த 3 வருஷமா காதலிக்கிறோம், எங்க காதல் விஷயம் தெரிஞ்சதும் பெண்ணோட பெற்றோர் என் காதலிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார், எப்படியாவது அவளை மீட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க காதலிக்கிற பொண்ணு எந்த ஊரு, என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு காவலர்கள் கேட்டிருக்காங்க. அப்பதான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். திருப்பூரை சேர்ந்த 23 வயசு இளைஞர் ஹரிஹரன் கோவையில உள்ள ஒரு தனியார் ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. டவுன் ஹால்ல உள்ள செல்வகுமாருடைய மகள் சூரிய வர்ஷினியும் ஹரிஹரனோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்த 2 பேரும் அடுத்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 23 வயசான சூரிய வர்ஷினிக்கு அவங்க வீட்டுல திருமண வரன் பார்த்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சூரிய வர்ஷினி தன் கூட வேலை பார்க்குற ஹரிஹரனை 3 வருஷமா லவ் பண்றதாவும் அவங்களுக்கே என்னைய திருமணம் செய்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட செல்வகுமார் மகள் மேல கோபப்படல. பருவத்துல காதல் எல்லோருக்குமே வர்றதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பையனை பத்தி விசாரிக்கலாம்னு ஹரிஹரனை பத்தி அவங்க ஊர்ல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காரு. அதுல ஹரிஹரனுடைய ஃபேமிலி தங்களுடைய ஃபேமிலி அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குது. முக்கியமா வசதி வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால மகளை ஹரிஹரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாத செல்வகுமார் தன் பொண்ணை ஆபீஸ்க்கு அனுப்புறத ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதோட அவனோட ஃபேமிலிக்கும் நமக்கும் செட் ஆகாது, நீ காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், செல்லமா வளர்த்த மக எங்க கண்ணு முன்னால கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, அவனை மறந்துருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு செல்வகுமார். ஹரிஹரன் தங்கமான குணம், அவர் என்னைய நல்லா பார்த்து பாருன்னு அழுத சூரிய வர்ஷினி அவருக்கே என்னைய கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அட்வைஸ் எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்ச செல்வகுமார் துடியலூர் அதிர்ஷ்டலட்சுமி கார்டன்ல உள்ள தன்னோட சகோதரி வீட்டுல போய் மகளை விட்டதோட நான் சொல்லாம அவளுக்கு செல்போன் கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அண்ணன் வார்த்தையை மீறாத சூரிய வர்ஷினியோட அத்தையும் மருமகளுக்கு செல்போன் கொடுக்காததோட அசைய கூட விடாம கண்காணிச்சிருக்காங்க. அண்ணன் மகள் பாத்ரூம் போனா கூட அக்கறையா கவனிச்சிருக்காங்க அத்தை. அதனால ரொம்ப மனசுடைஞ்ச சூரிய வர்ஷினி அத்தையோட கண்காணிப்பையும் மீறி அவங்களுடைய செல்போனை எடுத்து காதலனுக்கு ஃபோன் பண்ணி என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, என்னைய வெளியே மீட்டுன்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு காவல் கட்டுப்பாட்டு எண் 100க்கு ஃபோன் பண்ண ஹரிஹரன் பெண் வழக்கறிஞரையும் சூரிய வர்ஷினியோட அத்தை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ தன்கிட்ட இருந்து செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, யாரோடையும் பேச விடுறதில்லன்னு சூரிய வர்ஷினி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 தரப்புல உள்ளவங்க கிட்டையும் துடியலூர் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும் ஹரிஹரனுக்கும் சூரிய வர்ஷினிக்கும் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்க போறாங்களா இல்ல பிரிச்சு விட போறாங்களா அப்படிங்கிறது. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு